ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குட் ஸ்டாக்ஸ் கரெக்டட் அட் த பீக் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இது வழியாக தான் வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. 42% வந்து கரெக்டாக இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 24,000 கோடி இருக்குது. கரண்ட் பைசா 1153 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1900 ரூபா. அதுலேருந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம பை பண்ண முடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 31.3% இருக்குது. கிராஃபில் வந்து சார்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்ல இறக்கம் கொடுத்துருக்கு. இங்கேயும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரிவர்சல் எடுக்கும்போது 1400 ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் 1600, தேர்ட் டார்கெட் 1800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் டெஃப் ஃப்ரீ கம்பெனி. குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 29.9% CAGR லாஸ்ட்டு 5 இயர்ஸில். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 28.9%, விச் இஸ் குட். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 55.3% இருக்குது. மீடியன் சேல்ஸ் க்ரோத் 18.5% லாஸ்ட் 10 இயர்ஸில். குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 84 crores இருந்தது. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஏறி 130 கோடி இல்லை 140 கோடி பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்க்கெட் கண்டிஷனால் தான் இந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,94,000 கோடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தவங்க இப்போ 11,73,000 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால் இறக்கங்களை பயன்படுத்தி அக்யூமுலேட் பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கடுத்தது ஏஞ்சல் ஒன். இவங்க வந்து ப்ரோக்கிங் கம்பெனி, ட்ரேடிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுற NBFC ஃபினான்ஸ் கம்பெனி. 48% கரெக்டாக இருக்குது பீக்லேருந்து. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 18,000 கோடிக்கு. கரண்ட் ப்ரைஸ் 2,000 ரூபாயில் இருக்குது. 3,800 2,000 ரூபா பக்கம் வந்திருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 1.65% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 43.3. இந்த சமயத்துலேயும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 69.8% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 45.2 இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 33%. டெப்டாஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 200-300 கோடி பக்கம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து 3,85,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.